குட் மார்னிங். நம்ம இப்போ அடுத்த கணக்கு பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.1ல் 6வது கணக்கு. எக்ஸசைஸ் 5.1ல் 6வது கணக்கு. 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு புள்ளியில் ஒரு அளவு கொடுக்கல, நம்பர் கொடுக்காம கே கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, கேயின் மதிப்பு என்ன, கேயின் மதிப்பு காண்க, அதான் கொஸ்டின். அப்போ ஒரு புள்ளி தெரியலை அப்படின்னா ஆன்சர் இருக்கணும், கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகு. அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஆகிய முனைகளை வரிசையாக கொண்ட, ஆகிய முனைகளை வரிசையாக கொண்ட அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வரிசை கரெக்டாக இருக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கணக்கு செய்யணும். நான் சொன்ன மாதிரி நாற்கரத்தின் அப்படின்னு போட்டு கீழே பரப்புன்னு போடுங்க. இந்த சைடு நமக்கு நிறையா இடம் வேணும். இப்படி போட்டுட்டு 1/2 போடுங்க. ஃபார்முலா எழுதுங்க. x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 திரும்ப x1 y1. காலையில் ஷூ போட்ட மாதிரி இந்த குட்டி நம்பர்ஸ் எல்லாம் போடணும். சதுர அலகு. இது ஃபார்முலா. அம்புக்குறி போட்டுருங்க. ஃபார்முலாவை முடிச்சிருவோம். முடிச்சாச்சு. இந்த அம்புக்குறி போடுற வரை முடித்தா தான் 2 மார்க். இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பரப்பு வந்து 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரப்பு வந்து 28. அதை வச்சு தான் கணக்கு செய்யணும். இப்போ இதுக்கு பேர் கொடுப்போம். x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 பேர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வந்து காமிக்கணும். பரப்பு ஃபார்முலா மட்டும் இதை எழுதிட்டு திரும்ப இப்போ என்னென்னா ஈக்குவல் டு போடாதீங்க இந்த கணக்குக்கு. இந்த 1/2 போட்டு x1 y1 -4 -2 -3 k 3 -2 x3 y3 அப்புறம் 2 3 திரும்ப எதில் ஆரம்பித்தோமோ அது -4 -2. இந்த ஆன்சர் 28 சதுர அலகு. இதை புரிஞ்சு போடணும். ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்லேயே இந்த ஆன்சர் வந்து 28 சதுர அலகுன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எழுதிக்கணும். இப்போ இந்த கணக்கில் மார்ஜினை ஒட்டி ஈக்குவல் டு வரவே கூடாது. இங்கே தான் ஈக்குவல் டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல தான் ஈக்குவல் டு போட முடியும் ஒரு சமன்பாட்டுக்கு. அப்போ இங்கே தான் போடணும். இப்போ இந்த 1/2 கூட எனக்கு இடைஞ்சலாக இருக்குதுனால நான் என்ன பண்ணுறேன், இங்கிட்டு கொண்டு போக பார்க்குறேன். அதுக்கு முன்னால் இதை நம்ம அம்புக்குறியை போட்டு காமிப்போம். இந்த அம்புக்குறியை போட்டுட்டு என்ன இதை மறைச்சிக்கிடுவோம். நான் சொல்கிறேன். மறைச்சிக்கிட்டு அம்புக்குறியை போட்டு நம்ம இப்போ பெருக்க போகிறோம். -4 × k. எப்போயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸை சேர்த்தே பெருக்கணும். இப்போ -4 × kனா -4k ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் 3 2 6 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. இப்போ 3 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 4 முடிஞ்சது. இப்போ இவங்க ஃபுல்லாக முடிஞ்சதுனால இவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருவோம். ஃபார்முலாவில் மைனஸ் உண்டு, அந்த மைனஸ் போட்டேன். அடுத்து கீழே உள்ளவங்களை ஆரம்பிக்க போகிறோம். அவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு நம்ம அம்புக்குறி போட்டு காமிக்கணும். உனக்கு தெரிகிறதுக்காக வேறு கலரில் போடுறேன். கண்டிப்பாக இந்த அம்புக்குறி இருக்கணும், இல்லைன்னா மார்க் கிடையாது. இப்போ இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. அங்கே 1 மார்க் இது கொடுக்கணுன்னா அம்புக்குறி இருக்கணும். இங்கே 2 மார்க் கொடுக்கணுன்னா அம்புக்குறி இருக்கணும். அப்போ தான் அர்த்தம். இதையும் பெருக்கிறோம் நம்ம சொல்கிறோம், வாயிட்டு சொல்கிறோன்னு அர்த்தம். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, ப்ளஸ்ஸு தான். அப்போ 2 3 6. அப்புறம் கேயை 3 பெருக்கிறோம். இந்த ஒரு நம்பரையும் கேயையும் பெருக்கிறப்போ அந்த நம்பர்கிட்ட அந்த கேயை போட்டுறணும், அவ்வளோதான். 3 × கேனா 3k தான். ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் தான். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3k. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 12. இவங்க முடிஞ்சிட்டாங்க. அப்போ இந்த வீடை க்ளோஸ் பண்ணிடு. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 1/2. இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 1/2. எனக்கு இந்த 1/2 இங்கிட்டு போட எரிச்சலாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இதை முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்லேருந்து அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாகிடும். இந்த 1/2 வகுத்தலில் இருக்குது. நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அதை கொண்டு போகிறப்ப பெருக்கல்ல மாறும். அப்போ 28 × 2 மாறிடுது. 28 × 2 சதுர அலகு. அடுத்த ஸ்டெப்பில் பெருக்கி போட்டுருவோம்.
56 ஈக்குவல் டு 56 வரும். 28 2ஆன பெருக்குனா 56 சதுர அலகு. இங்கேயே வந்து 28 × 2 போடுறதுக்கு பதிலாக இதை போடலாம். ஆனால் பாதி பேருக்கு இது எப்படி வந்ததுன்னு தெரியாது. அதனால தான் இந்த வகுத்தலில் இருக்கிற 1/2 இங்கே வர்றப்ப பெருக்கெல்லாம் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதில் நம்பரெல்லாம் ரஃப் ஒர்க் எப்பயுமே பண்ண சொல்லியிருக்கேன். நம்பரெல்லாம் முதல்ல பண்ணுங்கள். கேயை அப்படியே வச்சுக்கணும். ஒன்றும் செய்ய முடியாது. கேயை மற்ற எது கூட கூட்ட முடியாது, கூட்டக்கூடாது. நீ உனக்கு தான் தெரியுதுன்னு 10Kன்னு போடக்கூடாது, அது தப்பு. கே வந்து வேறு, நம்பர் வேறு. அதனால் இது தனியாக பண்ணுவோம். 6 9 இருக்குது, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. 6 9 ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ் 15 வருது. 6 9 கூட்டினா ப்ளஸ் 15. இங்கே ஒரு அடையாளம் மைனஸ் இருக்குது, 4 இருக்குது. 15ல் 4 கழிச்சா 11. பெரிய நம்பருக்கு ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 11. இப்போ நம்ம உள்ளே என்ன போடலாம், -4K ப்ளஸ் 11. இந்த நம்பரெல்லாம் சுருக்கி ஒன்றா மாற்றிட்டேன். அப்புறம் மைனஸ், அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பில் கேயை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் செய்யுங்க. கே 3K அதை மறைச்சிக்கோங்க. அடுத்த ரஃப் ஒர்க்கு -4 -4 -12 இப்படி எழுதும். -4 -12 2 4 கூட்டினா 6 1 ரெண்டுமே மைனஸ். அப்போ கூட்டி அதே அடையாளம் போடணும். ரெண்டுமே மைனஸ்னால் கூட்டி அதே அடையாளம் போடணும். அப்போ -4 -12 -16 வருது. இங்கே ஒரு ப்ளஸ் 6 இருக்குது, ஒரு ப்ளஸ் 6 இருக்குது, ப்ளஸ் 6, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். அப்போ கழிச்சிருங்க 10. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ், அப்போ மைனஸ் போட்டுருங்க. ஸோ இந்த நம்பர் 3 நம்பர் சேர்ந்து நமக்கு கிடைச்சது -10 தான் கிடைக்குது, ப்ளஸ் 3K. பாருங்கள், திரும்ப ஒரு சொல்கிறேன். 2 ஒரே அடையாளம், அப்போ கூட்டுங்க. -16 இது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 6 போச்சுன்னா -10 ப்ளஸ் 3K. இப்போ இவங்க எல்லாத்துக்கும் ப்ராக்கெட் போடுங்க, ஒரு நம்பராக மாத்திர வர. இந்த ஈக்குவல் டு 56 சதுர அலகு. இதுக்கு நேராக போட்டணும். 56 28 2 பெருக்குன்னா 56. இப்போ இதுக்கு அடுத்து -4K ப்ளஸ் 11. ப்ராக்கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். -4K ப்ளஸ் 11. இப்போ இந்த மைனஸை வச்சு உள்ளே பெருக்க போகிறேன். இது ரெண்டையும் சுருக்கி ஒரே நம்பராக மாற்ற முடியாது. ஏன்னா இது வெறும் நம்பர், இது கே. இங்கேயும் இது கே, இது வெறும் நம்பர். ஒன்றும் செய்ய முடியாது, இப்படி தான் வைக்க முடியும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் 10 ஆயிரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், -3K ஆயிரும். பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகுது, -3K. ஈக்குவல் டு இங்கே நமக்கு 56 இருக்குது சதுர அலகு. இப்போ பாருங்கள், கே எல்லாம் நான் ஒன்றா செய்ய போகிறேன். -4K -3K ரெண்டும் ஒரே அடையாளம். இந்த கே இருக்கிறதுனால கூட்டிக்கலாம், ரெண்டும் ஒரே அடையாளம். இதுக்கு பேர் லைக் டேர்ம்ஸு. இப்போ கே 2 இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸ், அப்போ கூட்டி அதே அடையாளம். அப்போ -7K. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா -7K வருது. அப்புறம் நம்பரை பாருங்கள், நம்பர் என்னது இருக்குது, 11 10 மட்டும் இருக்குது. 11 10 மட்டும் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டுறேன். 11 10 கூட்டினா 21. 11 ப்ளஸில் தான் இருக்குது, 10 ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால கூட்டி அடையாத அடையாளம். அப்போ ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 56 சதுர அலகு. இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள், எனக்கு தேவை கே தான். அப்போ அந்த கேயை அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிடுவோம். இந்த நம்பர் அங்கே இருக்குது, 21 அங்கிட்டு போனால் -21 கழிக்கணும். 21 அங்கிட்டு போனால் -21 கழிக்கணும். 56ல் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ரஃப் ஒர்க் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் 56 -21. 6ல் 1 போனால் 5, 5ல் 2 போனால் 3. பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் 35, இங்கே வந்து -7K. எனக்கு வந்து கே தானே வேணும். அப்போ கே ஈக்குவல் டு 35 டிவைட் -7. 35 டிவைடு -7. இப்போ பெருக்கல்ல இருக்கிறது இங்கே வகுத்தலில் வருது. 1 7 7, 5 7 35. ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது, அப்போ மைனஸ் தான் ஆன்சர். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு -5. எனக்கு இடம் இல்லாதனால நான் சைடில் எழுதியிருக்கேன். நீங்கள் இங்கே கே ஈக்குவல் டு -5ன்னு போடணும். கே இஸ் ஈக்குவல் டு -5. அப்போ கேயோட வேல்யூ -5.
கொஸ்டின் என்ன அப்படின்னா 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு நம்பர் தெரியாது கேன்னு போட்டுட்டாங்க. அப்போ அதை கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வேணும். நாற்கரத்தின் பரப்பு 28ன்னு கொடுத்துட்டாங்க. கேயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. மெத்தடு ஃபுல்லாக அதே தான். ஃபார்முலா எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் அவன் வேணால் கூட்டிகிட்டு வந்து அவன் இடத்துல உட்கார்றோம். இந்த ஆன்சர் நமக்கு என்னன்னு தெரியும், அதையும் எழுதிக்கணும் அடுத்த ஸ்டெப்பில். அப்போ தான் மறக்காமல் செய்வீங்க. 28 கொடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் வரும். ஆன்சரை எழுதுனதுக்கப்புறம் இங்கே 1/2 போட்டால் நல்லா இல்லை அப்படின்ட்டு இந்த சம்மில் இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்த சம்மிலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1/2 வகுத்தலில் இருக்கிறத இங்கிட்டு கொண்டு போயிடுவோம், பெருக்கல்ல மாறிடும். பெருக்கி போட்டுறணும். பெருக்கி போட்டதுக்கப்புறம் இங்கே எப்பயுமே வெறும் நம்பரையும் கேயையும் கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. கேயை கே கூட தான் கூட்ட முடியும், கழிக்க முடியும். வெறும் நம்பரை வெறும் நம்பர் கூட தான் கூட்ட முடியும், கழிக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுட்டு கடைசி வரை அந்த கே வந்துகிட்டே இருக்கும். கடைசி அந்த கேயோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கே இந்த கணக்கில் நமக்கு -5. இந்த ரஃப் ஒர்க்லாம் இப்படி செஞ்சிங்கன்னா சின்ன சின்ன நம்பர் தான், நம்ம கூட்ட தெரியும் கழிக்க தெரியும் அப்படின்ட்டு பண்ணோன்னா தப்பு வரும். நான் இது ரஃப் ஒர்க் மெயினாக செய்கிறதுக்கு காரணம் அடையாளம் கவனத்தில் வைப்பீங்கன்னு தான். 2 ஒரே அடையாளம்னா கூட்டி அதே அடையாளம் போடணும். 2 வேறு வேறு அடையாளம்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் அடையாளம் போடணும். அதுக்காக தான் மெயின். தேங்க்யூ.